ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி செய்கிற வெந்தயக்களி ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த வெந்தயக்களி ரெசிப்பியில் நிறைய பயன்கள் இருக்குது. அதாவது வாய்ப்புண் இருந்தால் விரைவில் குணமடையும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும், உடலை நல்ல புத்துணர்ச்சியாக வைக்க உதவும், முக்கியமாக உடல் சூட்டை குறைக்கும். அதாவது பெண்கள்லாம் பருவமடைந்த புதிதில் பார்த்திங்கன்னா அந்த வெப்பத்தை குறைச்சி உடல் மெலிந்து போவதை தடுக்கும். இத்தனை பயன்கள் கொண்ட இந்த வெந்தயக்களி ரெசிப்பியை 10 நாட்களுக்கு ஒரு முறையாவது நம்ம செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ வாங்க அந்த வெந்தயக்களி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். வெந்தயக்களி ரெசிபி பண்ணுறதுக்கு வெந்தயத்தையும் அரிசியும் ஊற வைக்கணும். அதுக்காக இன்றைக்கி நான் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியும் 1/4 டம்ளர் அளவுக்கு வெந்தயமும் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்ல ஒரு 3-4 முறை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல தண்ணி விட்டு இதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. இந்த களி ரெசிப்பியை நம்ம காலையில் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம இந்த அரிசியையும் வெந்தயத்தையும் அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். நம்ம ஊற வச்ச அந்த அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி இருக்கும் பாருங்க, அந்த தண்ணியை விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிற பக்கம் ரொம்பவே முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 90% அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப மையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த களி வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது மாதிரி இருக்கும். லைட்டாக குறகுறப்பாக இருக்கிறது மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்து எந்த பாத்திரத்தில் களி கிண்டுறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்லேயும் அந்த மீதி இருக்கிற தண்ணியை விட்டு அலம்பி இதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நீங்கள் ஆன் பண்ண வேண்டாம். முதல்ல நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட கொஞ்சம் வெந்து வரணும். அதனால இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இதை பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் அப்படியே நின்று வெந்து வரணும். அதனால தீயை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இதை பாருங்கள், இதை மாதிரி தான். இப்போ இந்த சமயத்தில் நம்ம கருப்பட்டி சேர்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக கருப்பட்டி தான் சேர்க்கணும். களியை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு கூப்பனி கருப்பட்டி சேர்த்துருக்கிறேன். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து வடிகட்டுற பிரச்சனை இருக்காது. அதாவது நீங்கள் கருப்பட்டி வாங்கினீங்கன்னா அதை லைட்டாக ஒரு கேரட் துருவுறதுல துருவியோ இல்லை லைட்டாக இடிச்சியோ 1 டம்ளர் தண்ணி விட்டு அதை வடிகட்டி இது கூட சேர்க்கணும். அது கொஞ்சம் வேலைப்பாடாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இதை மாதிரி கூப்பனி கருப்பட்டி வாங்கி வச்சுக்கிடலாம். சில்வர் டப்பாவில் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது 2 வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டே போகாது. கைப்படக்கூடாது, கரண்டில் ஈரமும் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த கூப்பனி கருப்பட்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நம்பர் வாட்ஸ்அப்பு கீழே தெரியுது பாருங்கள், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கொரியரில் நாங்கள் போட்டு விடுவோம். நீங்கள் டீட்டெயில் வேணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்களோட பேசிக்கிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இனிப்பை தாராளமாக சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் கைவிடாமல் இதை கலந்துக்கிடுறதுக்கு பாருங்கள், ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்மளுக்கு ஆகும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து வரவும் நம்ம இப்போ நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். களியை பொறுத்த வரைக்கும் கருப்பட்டியும் நல்லெண்ணெயும் ரொம்பவே முக்கியம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, ஒரு சிலருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இதை மாதிரி அந்த நல்லெண்ணெயை விட்டு கிண்டி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த களி வந்து அந்த நல்லெண்ணெயிலே நல்லா சுருண்டு வெந்து வரணும். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த களியை வந்து நல்லெண்ணெய் விட்டு கிண்ட வேண்டாம். ஒரு பாத்திரத்தை வச்சு லைட்டாக சைடில், அதாவது மேலே நடுவில் வந்து ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டு அதில் நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றி கூட நீங்கள் சர்வ் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் நிறைய பேர் சேர்க்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் ஒரு 2-3 முறை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டி எடுத்துக்கோங்க. அதுலேயே நல்லா நம்மளுக்கு வெந்து வரும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா சுழண்டு வருதா. இன்னும் ஒரு 7-8 நிமிஷம் கிண்டணுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். தீயை வந்து நீங்கள் கொஞ்சம் மிதமாகவே வச்சுக்கோங்க. இந்த களி ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. சூடு அப்படியே தணிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வெந்தயத்தை அப்படியே பொடி பண்ணி செய்கிற களி ரெசிபி இருக்குது. அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஊற வச்சு அரைச்சிருக்கிறோம். இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப நல்ல ரெசிபியும் கூட. அதனால் இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு கடாயில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இன்னொரு மெத்தடு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையை வந்து ஈரமாக்கிக்கோங்க. ஈரம் படுத்திட்டு நீங்கள் இதை தொட்டு பாருங்கள். அதாவது ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் ஈரமாக்கிட்டு இதை தொட்டு பார்த்தீங்கன்னா கைகளில் கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்போ பார்த்தீங்களா, ஒட்டவே இல்லையா. இப்போ நம்மளுக்கு களி ரெசிபி ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சர்வ் பண்ணுறா இருந்தால் சர்வ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டலன்னு வச்சுக்கோங்களேன். இதை மாதிரி சென்டரில் நீங்கள் குழி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொடுத்துருங்க. நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிருந்தீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு கொடுக்கணுங்கிறது கூட கிடையாது. நீங்கள் நல்லெண்ணெய் நல்லா சேர்ப்பீங்க அப்படின்னா இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு
பார்த்துக்கோங்க. இந்த வெந்தயக்களி ரெசிபி உடல் சூட்டை அப்படியே தணிக்கக்கூடியது. ஒரு 10 நாட்களுக்கு ஒரு முறையாவது நம்ம கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க. அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.